ஏய் ஏய் நில்லு. எனக்கு பயமா இருக்கு சீனு. நான் இருக்கேன்ல, எதுக்காக பயப்படுறேன்? இல்ல யாராவது பாத்துட்டாங்கன்னா உன்னோடவன் யாரு பார்த்தாலும் அங்கெல்லாம் தொடாத சீனு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இதுதானே? அப்ப பண்றது வேற, இப்ப பண்றது வேற. கல்யாணம் ஆகட்டுமே. என்ன கல்யாணம் ஆகட்டும் கல்யாணம் ஆகட்டும், இப்ப பண்ணா ஓடி போயிருவன் பயமா? ஆ? நான் அப்படி சொல்லல சீனு. ஏன் இன்னும் அப்படி இல்ல. நீ எப்படி நினைச்சாலும் அதுதான் உண்மை. எதுக்கு ஒன்னு அடிச்சேன்னு தெரியுமா? அருகதை இல்லாதவங்க தகுதி இல்லாதவங்க கூட எல்லாம் தெரிஞ்சே நீ சுத்திக்கிட்டு இருக்க. அடக்கிக்க முடியலன்னா சொல்லு, நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இது வரைக்கும் நீ பண்ண லீலையெல்லாம் பத்தாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு பேசாம நீ வீட்டுல கடை. ஏய் நில்லு நில்லு. சீனுவை பாத்தியா? இல்ல கல்யாணி, அவனை பார்க்கல. பார்த்தேன்னு சொன்னா அவங்க அம்மா கொன்னே போட்டுருவலே. அவனை பார்த்தா சொல்றேன் கல்யாணி. வரட்டுமா? இந்த சீன் என்னமா பண்றான்? சீனு யாருப்பா? சொல்ற மாமா, நீ வெளியே மறைச்சு வைக்கிற எல்லாமே உன்னோட வார்த்தையை காட்டி கொடுத்துடுதுமா. நான் உன்னை பெத்தவன் இல்லையாமா? ஆசைக்கும் அந்தஸ்துக்கும் நடுவுல ஒரு சின்ன கோடு இருக்குமா. நம்ம வாழ்க்கை வறுமை கோட்டுக்கு கீழ்தாமா. அவன் ஒரு பொண்ணு பின்னால சுத்துறான்னு எங்களுக்கு தெரியாதுமா. உங்க கூட எல்லாம் சுத்துறான்னு தெரிஞ்சப்பவே அவனை கண்டிச்சிருக்கணும்டா. டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா அம்மா சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு குட்டிச்சோறு மேல உட்காந்துக்கிட்டு போற வர பொண்ணுங்களெல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதான் உங்க வேலையாடா? உங்களுக்கெல்லாம் சோறு போடுறதே தண்டம்னு உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியலடா. கஷ்டப்பட்டு ஒத்த ரூபாய் சம்பாதிக்க தெரியலனாலும் விவகாரமான வேலை பண்றதுக்கு மட்டும் நல்லா தெரியுது. சீனி இனி வெளியில வரமாட்டானாமா? செருப்பால் அடிப்பேன். இன்னொரு முறை நீங்க அவன் கூட சுத்துறத நான் பார்த்தேன். போங்கடா இங்க இருந்து. அப்பா சக்கரை தீந்து போச்சு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நானே போயிட்டு வாங்கிட்டு வரேம்மா. பக்கத்துல தானேப்பா, நானே போயிட்டு வந்துடுறேன். நீ படிக்கிறேன்னு ஆசைப்பட்டதும் பக்கத்து ஊர் தானே, போயிட்டு வான்னு அனுப்புனேன்.
ஐயா உங்களை அம்மா வர சொன்னாங்க. போலாம். ஏய் அங்க பாருடா கல்யாணிய. சீனுவை பாத்தீங்களா? அவன் தப்பு எதுவும் இல்ல கல்யாணி. அவனை வீட்லயே அடைச்சு வச்சிருக்காங்க. விஷயம் அவன் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, அதான் வெளியே விடல. நாங்க கூட அவனை பார்க்க கூடாதான், வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டாங்க. சீனு கூட நீங்க பேசலையா? அதான் குறை. சிங்க மாதிரி அவங்க அம்மா இருக்கும்போது எங்க இருந்து பேசுறது? வர வழியில அவன் இந்த லெட்டர் கொடுக்க சொல்லி கொடுத்தான். என்னடா புரிஞ்சுது அவளுக்கு? அதுக்கு பேரு தான் காதல். வெறும் பேப்பரை கொடுத்தாலும் அதுல அர்த்தம் இருக்கும்டா. அது நம்ம 2 பேருக்கும் தெரியாது, அவங்களுக்கு தெரியும். போ. என்ன காணோம்? இவனுக்கு லெட்டர் கொடுத்தானுங்களா? கல்யாணி, கல்யாணி தனியா தானே வந்த? உன்னை யாரும் பார்க்கல? இப்ப எதுக்கு அழுகிற? அழாத. நாலு நாள் அவனை பார்க்க முடியாததுனால நான் பயந்து போயிட்டு செய்யணும். கவலையை மறைச்சிட்டு வாழ்றது எவ்வளவு கஷ்டம் இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு ரகசியமா சந்திச்சது இந்த கஷ்டங்களை சொல்றதுக்காகவா? சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலாம். சரி வா. ஆமா, என்னது? என்ன எடுத்துட்டு வந்திருக்க? இரு, சாப்பிட்டு பாப்பல்ல. என்ன நீயே பண்ணியா? நல்லா இருக்கா? இதை சாப்பிட்டு பாரு. உன் கையால செஞ்சிருக்கல, ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதை கூட சாப்பிடு. நீங்க வந்தா போதாதா? எதுக்கு இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம்? உன்னை எதிரில் உட்கார வச்சுட்டு இதோட ருசியை பத்தி கேட்டேன்னா நான் கண்டிப்பா போய் தான் சொல்லுவேன். ஏன் நல்லா இல்லையா? இதெல்லாம் எனக்கு வேணாம், நீ தான் எனக்கு வேணும். உன்னோட வாழ்க்கையில நான் சேர்ந்துட்டானா எனக்கு அது போதும் கல்யாணி. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிறந்தநாள் பரிசு கேட்டல, எடுத்துக்கோ.
கல்யாணம் எப்போ பண்ணிக்கலாம் சீனு? கல்யாணம் பண்ணோம்னா நாம முதல்ல ஓடி போனோம். எதுக்காக ஓடி போனோம்? யோசிச்சு பாரு, நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா ஒத்துப்பாரா? எங்க அம்மாவை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. கௌரவத்துக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன பண்றது சீனு? சொன்னல, ஒண்ணு ஓடி போலாம், இல்ல 2 பேரும் சேர்ந்து செத்துருவோம். சொன்னல, 2 பேரும் ஓடி போயிடலாம், இல்லனா 2 பேரும் செத்துருவோம். நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா ஒத்துப்பாரு? ஒத்துக்க மாட்டாரு. எங்க அம்மாவை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. அவங்க கௌரவத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்றது? ஓடி போயிடலாம், இல்லனா 2 பேரும் செத்துடலாம். வெளியில போனேம்மா. ஆமாப்பா, கௌசலோட வீட்டுக்கு. என்னோட தூக்கத்துல உங்க அம்மா கனவுல வந்தாமா. வயசுக்கு வந்த பொண்ணு உன் கையில விட்டுட்டு போறேன், அவளை எப்படி வளர்ப்பையோ, அவளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியோன்னு, எனக்கு அவ வாழ்க்கை பத்தி தான் கவலைன்னு என்கிட்ட கண்ணீர் விட்டு கதர்னாமா. அவ ஒரு பைத்தியக்காரி, இறந்ததுக்கு அப்புறமும் உன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காள. பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு, தன்னோட புருஷனை தானே தேடிக்கிற அளவுக்கு அவ வளர்ந்துட்டான்னு தெரிஞ்சதுன்னா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ. இந்த வீட்டை நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து கட்டினதுமா. இந்த வீட்டை நான் இருக்கும்போதெல்லாம் உங்க அம்மா கூட இருக்கிற மாதிரியே உணர்வோம்மா. அப்பா, கடை வீதியில வாங்குற விளக்கமாறு கோவிலுக்குள்ள வரக்கூடாது. அங்க போய் நில்லு. என் முன்னாடி தலை நிமிந்து கூட நிக்கிறதுக்கு அருகதை இல்லாத உனக்கு உன் பொண்ணு என் பையன் கூட சுத்துறது உனக்கு தெரியாதுன்னு சொன்னா இத நான் நம்பணுங்கிறியா? ஏன் உன் பொண்ணு அனுப்பி என் சொத்தெல்லாம் அடையணும்னு ஆசைப்படுறியா? அவளுக்கு அந்த அளவுக்கு திமிரு இருந்தா நீயே இங்க கூட்டிட்டு வா. ராத்திரி முழுக்க என் பையனோட இருக்க வச்சு காலையில நான் அனுப்பி வைக்கிறேன். என்ன பூசாரி, நான் சொல்றது புரியுதா? அப்படின்னா ஓடி போனோம், இல்லனா செத்து போயிடணும். அப்பா, அம்மா கல்யாணி, நீ யாரையாவது விரும்புறன்னா சொல்லுமா. நீ ஒன்னும் குழந்தை கிடையாது, நல்லது கெட்டது எதுன்னு உனக்கே தெரியும். சொல்லுமா. நான் சீனுவை காதலிக்கிறப்பா. சீனு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொண்ணோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது ஒவ்வொரு அப்பனோட கடமைமா. ஆனா அது கொஞ்சம் கஷ்டமானதுமா. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னா எனக்கு அதை விட வேற சந்தோஷம் இல்லம்மா. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அந்த மகாலட்சுமி உங்களை சும்மா விட மாட்டா. நீங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டு ஓடி போய் தான். உன் அப்பா உண்மையதமா சொல்றேன்.
எந்த அப்பனுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுமா. அப்படியே வந்தாலும் மகளோட சந்தோஷம் தான் முக்கியம்னு எல்லா தகப்பனும் இந்த முடிவை தான் எடுப்பான். உன்னோட சந்தோஷத்துக்காக நான் இது கூட செய்யலைன்னா நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்க மனச நான் கஷ்டப்படுத்திட்டப்பா. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு என்னமா கஷ்டம்? என்னோட வாழ்க்கை முடிய போகுது. உன்னோட வாழ்க்கை எப்பதான் ஆரம்பிக்குது? முடிவுகள் கஷ்டமா இருக்கும்போதுதான் வாழ்க்கை நமக்கு வெற்றியை கொடுக்கும். போக போக எல்லாம் பழகிடுமா. கல்யாணி, என்னாச்சு? நான் சொல்லிட்டேன். அவங்க அம்மாவை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேன். நீ தயாரா தானே இருக்க? சீனு வந்ததும் நீ கிளம்பிடு, சரியா? சரி. போலாம். வரேன்னு சொன்னா வருவான், இரு. என்ன இவனு இன்னும் அழக்கானோ? கல்யாணி, 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 எங்க போனா? இங்க தானே இருந்தா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? எங்க போயிட்டா? கல்யாணி, 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 எங்க போன? சீனு, என்னதுதான்? யாருமே நம்ப முடியாது கல்யாணி. அது நண்பனா இருந்தாலும் சரி. ஆனா அவன் தானே உனக்கு இந்த விஷயத்த சொன்னான். சொன்னா, ஆனா எங்க அம்மா கிட்ட சொல்லிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? உனக்கு தெரியாது கல்யாணி, எங்க அம்மாவை பார்த்து ஊரே பயப்படும். அதே பணம் கொடுத்தா அவங்க சொன்னபடியே நடந்துப்பாங்க. அப்படின்னு இப்ப என்ன பண்றது? இந்த ஊரை தாண்டி எப்படி போறது? ரொம்ப பயமா இருக்கு கல்யாணி. மாட்டிக்கிட்டோம்னா இந்த ஜென்மத்துக்கு உன் கூட சேர்ந்து வாழ முடியாது கல்யாணி. ஓடி போயிடலாம். யாரு கண்ணுக்குமே படாம நம்ம ஓடி போயிடலாம். ஒருவேளை மாட்டிக்கிட்டோம்னா நீ இல்லாம என்னால வாழ முடியாது கல்யாணி. பெரிய என்னன்னு சூழ்நிலை வந்தா நீ எல்லாமே என்னால வாழ முடியாது சீனு. வா, முதல்ல இங்க இருந்து போயிடலாம். விடியறதுக்குள்ள நம்ம இந்த ஊரை விட்டு தாண்டி ஆகணும். வா. என்னாச்சு? வா போலாம். சரி வா, சீக்கிரம் போலாம். சொன்னால எங்க அம்மா என்ன விட மாட்டாங்கன்னு. இந்த ஊரே நம்மளை தேடிக்கிட்டு இருக்கு. யாரு கண்ணுல பட்டாலும் நம்ம மாட்டிப்போம் கல்யாணி. இப்ப என்ன பண்றது சீனு? அவங்க யாருமே காணோம். வா. என்னடா இன்னைக்கு சீனு சீட்டாடத்துக்கு வரவே இல்ல? ஏய், இரு இரு இரு. டேய், உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? உன் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஐயோ கல்யாணி, இவனுக்கு விட மாட்டானுங்க. எங்க போனாலும் விட மாட்டானுங்க. ச்சே. என்கிட்ட சரக்கு அடிக்கிற அளவுக்கு மட்டும் தான் இருக்கு. வா. எப்படி ஊரை தாண்டி ஆகணும்? சீனு,
கல்யாணி என்ன சீனு இது? நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த ஊரை தாண்டிட்டோம்னா நம்ம சேர்ந்து வாழலாம். ஊரை தாண்ட முடியலனா இத குடிச்சு செத்துரும். விஷமா இது? ஒருத்தர் எதிர்த்து போராடலாம், ஒரு ஊரே கிளம்பி வந்துச்சுன்னா போராட்ட முடியாதுன்னா ஓடி போக வேண்டிய அவசியமே இல்லை. உன்னோட வாழ்க்கையை தொடரலான்னு நினைச்சேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. கல்யாணி கல்யாணி சேர்ந்தே செத்து போலான்னு சொன்னியே சீனு. ரொம்ப கசப்பா இருக்கு. எப்படி குடிச்சத? கல்யாணி இவ்வளவு வெகுளியா இருந்தா எப்படிமா வாழ்றது? வேண்டாமா, செத்து போயிடு. ஓ, அப்ப நான் எப்படி வாழ்வேன்னு யோசிக்கிறியா? இன்னும் இந்த ஊர்ல நான் தொட வேண்டிய பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன பத்தி நீ எதுவுமே நினைக்காம நிம்மதியா செத்துப்போம். சீனு, நீ என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சியா? கல்யாணி கல்யாணி கல்யாணி, நீ இல்லாம வாழ முடியாது கல்யாணி. கல்யாணி சீனு,
உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? நீ ஒருத்தி மட்டும்தான் என் லைஃப்ல நினைச்சிட்டு இருக்க. என்னோட அம்மாவும் என்னோட நண்பர்களும். கல்யாணி, உன்னை யாரும் கொலை பண்ண நினைக்க மாட்டாங்க. காதல் தோல்வியில செத்துட்டேன்னு தான் நினைப்பாங்க. சேனான விட்டு போக